வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்குங்க. நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லரிங் சார்ந்த வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருக்கோம். புதுசா டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர்களுக்காகவே பார்த்தீங்கன்னா, பிரத்யேகமா எண்ணற்ற வீடியோக்கள் வந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுவும் போட் நெக்ல வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பொறுமையா நிதானமா பாருங்க. அளவுகள் வைத்து ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் அது போட் நெக்ல வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கறத நீங்க பார்க்க போறீங்க. மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. புதுசா டெய்லரிங் பழகக்கூடிய உங்க உற்றார் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படின்னு நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கத்துக்கிட்டு உங்களுக்கு கத்துறேன், சிறப்பாக கத்துங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான ஒரு போட் நெக் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். 32 சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதற்கு நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு கீழே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். உயரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 இன்ச் இருக்குது. நம்ம கீழே ஏற்கனவே 1/2 இன்ச் விட்டதுனால இப்போ 13.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே சைடில் தள்ளி வச்சுட்டு அங்கேயும் ஒரு 13.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் ஒன்று எடுத்து நேராக ஒரு கோடு ஒன்று இழுத்துட்ருங்க. இந்த கோடு இழுத்ததுக்கப்புறம் நம்ம உட்காந்து யோசிக்க வேண்டியதில்லை. அடுத்தது ஷோல்டர் பகுதியை தான் நம்ம அடுத்து தான் மார்க் பண்ணணும். இப்போ அதற்காக பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து ஒரு 6.5 இன்ச் நம்ம வச்சுக்கலாம், ஆஃப் ஷோல்டர் அளவு. அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஷோல்டர் வித்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்னதாக தான் வைக்க போகிறோம். 2 இன்ச் வைக்க போகிறோம், தையலும் சேர்த்து, குறிப்பு தையலும் சேர்த்து. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஆம்கோல் இறக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே ஷோல்டர் எவ்வளோ வச்சோம், 6.5. கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6 இன்ச் வைக்கிறோம். 6 இன்ச் வச்சுட்டு நேராக ஸ்கேல் வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுட்ருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு தள்ளின மாதிரி கிராஸாக வந்து கோடு போட்டுருங்க. நேராக ஸ்கேல் வச்சு கோடு போடக்கூடாது, லைட்டாக 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு கோடு போட்டு விட்ருங்க. இப்போ கோடு போட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்னா மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 31 இன்ச் இருக்குது. ப்ளஸ் 4 இன்ச்சு சேர்த்திங்க, 35. 35 4ஆல் வகுத்திங்க அப்படின்னா என்ன அளவு வருதோ அந்த அளவு தான் இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த அளவு மார்க் பண்ணி நீங்கள் பாருங்கள், உங்களுடைய அளவு என்ன இருக்கும் அந்த அளவு 4இல் 1 பாகம் சொல்லுவோம், அப்படி மார்க் பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 26. 24 கூட 4 சேர்த்திங்க, அப்போ அப்படின்னா 30. 30 4ஆல் வகுத்திங்கன்னா என்ன அளவு வருதோ அந்த அளவு அப்படியே எடுத்து மார்க் பண்ணிங்க. ஒரு 7.5 இன்ச்சு வரும். இந்த 7.5 மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த கோடு போடக்கூடிய பகுதி இப்படி நேராக நீங்கள் போடாமல் தள்ளி மார்க் பண்ணிக்கங்க. இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் வளைவுக்காக நம்ம ஒரு 1.25 இன்ச்சு வந்து கிராஸாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் கவ் ஸ்கேல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மார்க் பண்ணிக்கங்க. இந்த மார்க் பண்ணும்போது உள்வாங்கின மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். வெளியே தள்ளி கொண்டு போய் மார்க் பண்ணிங்கன்னா ஆம்கோல் சுற்றளவில் ப்ராப்ளம் வரும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். சூப்பர், ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பின் கழுத்து இறக்கம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 2.5 இன்ச்சு தேவைப்படுது, அதனால் அந்த 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடை போடுங்க. போட்டாச்சுங்களா? இப்போ அப்படியே என்ன பண்ணுறோம்னா மேலேருந்து நேராக ஒரு கோடு ஒன்று போட்டுவிடுங்க. இந்த கோடு போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு, அதாவது செவ்வக வடிவத்தில் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி அப்படியே அந்த கவ் வளைவு வந்து நீங்கள் கையிலேயே வரைஞ்சிக்கலாம். ஸ்கேல் வச்சு வரையணுமானா ஸ்கேலில் வேண்டியதே இல்லை, நீங்கள் கையிலேயே அந்த வளைவு வந்து வச்சுக்கலாம். வேணாலும் நான் உங்களுக்கு ஸ்கேல் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண அளவும் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணக்கூடிய இந்த அளவும் ஒரு புள்ளி கூட மாறாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. இதை அப்படியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரி எடுத்துக்கலாம். நீங்கள் கத்திரியை வச்சு பேப்பரை வெட்டும்போது பேப்பர் வெட்டுறதுக்கான ஒரு கத்திரியும் துணிகளை வெட்டுறதுக்கான ஒரு கத்திரியும் நீங்கள் 2 கத்திரி தனியாக வச்சுக்கணும். ரெண்டையுமே நீங்கள் ஒரே கத்திரியில் வெட்டும்போது கத்திரியோட பாயிண்ட் வந்து மிஸ் ஆகும். அதனால் துணிகள் வெட்டும்போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கத்திரிகளுடைய பயன்பாடுகளை பற்றி நான் மிக விரைவில் வந்து வீடியோ ஒன்று பதிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதற்குண்டான வீடியோக்கள் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மிக விரைவில் பதிவு பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் செட் வந்து ஒரு அருமையான ஃபினிஷிங்கில் கட் பண்ணியாச்சு. பேக்குன்னு வந்து நம்ம எழுதிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம பீனு போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேக்கில் டிசைன் வர்றதுனால பேக் ஓப்பன் வச்சு நான் வெட்டுறதுனால இது அதற்கு தகுந்த போல் நான் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் சேம் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. இல்லை ஃப்ரண்ட் ஹூக் வச்சு நீங்கள் வெட்டு தைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும்.
இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ஷோல்டர் வந்து கரெக்டாக எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கிட்டு பின் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஷோல்டர் வந்து செட் பண்ணிக்கங்க, பின் இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கங்க. சைடில் இந்த 1/4 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அதை கவர் பண்ணிடக்கூடாது, அதுக்கு வெளியே தான் நீங்கள் வைக்கணும். நான் எப்படி மார்க் பண்ணியிருக்குங்கிறத நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தோடு தான் நம்ம வீடியோக்களை பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் கற்றுக்கிட்ட இந்த தையல் துறையை நான் மற்றவங்களும் கற்றுக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் நம்ம வீடியோவை பார்த்து டெய்லரிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த தொழிலை கற்றுக் கொடுங்க. இல்லை நான் கட்டண வரியாக தான் நான் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னாலும் குறைந்த கட்டணத்தில் கற்றுக் கொடுங்க. இப்போ ஆம்கோல் சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஆம்கோல் வளைவு வந்து வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா முன்கழுத்துக்கு வந்து நம்ம ஷோல்டர் கட்டை லைட்டாக ஒரு மார்க் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா பின் பண்ண அந்த 2 பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் தட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்களா, பேக் தட்டை எடுத்ததுக்கப்புறம் அவுட்லைன் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். முன்கழுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி மேலேருந்து பாக்ஸ் போட்ட மாதிரி போட்டுக்கலாம். செவ்வக வடிவத்தில் வந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கழுத்துடைய வளைவுக்காக அழகாக மார்க் பண்ணுங்கள். நீங்கள் கையிலேயே மார்க் பண்ணிக்கலாம். சூப்பர். இப்போ இந்த மார்க்கும் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஆம்கோல் பகுதியில் என்ன பண்ணுறோம்னா ஒரு 5.5 இன்ச்சுக்கு இந்த வளைவு பகுதி இருக்குது இல்லைங்களா, மேலே இந்த தையலை வந்து கழிச்சு விட்டிங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி விட்டு ஒரு மார்க்கு இந்த மாதிரி போட்டுவிடுங்க. போட்டுவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழ் நோக்கி மார்க் பண்ணுங்கள். அதாவது உள்புறத்தில் வர மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணாட்டி பரவாயில்ல, சின்னதாக டாட்டும் கூடி வச்சுக்கங்க. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக டாட் வச்சுருக்கேன். வெளிப்புறமாக உள்புறமானு உங்களுக்கு தெரியாமல் இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து மேலேருந்து ஒரு 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டி சைட்லேருந்து நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெண்டையும் இணைச்சிட்டு கீழ்ப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு பகுதியில் ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்து இந்த உயரம் எப்படிடா மார்க் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே நான் இன்னும் எளிமையான முறையில் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ மார்பு சுற்றளவு 31 இன்ச்சு இந்த ப்ளவுஸுக்கு. அப்போ என்ன பண்ணுறோம்னா 31 12ஆல் வகுத்திங்கன்னா 2.6 2.8 இந்த மாதிரி புள்ளி கணக்குகள் வரும். இந்த மாதிரி உங்களுடைய அளவு வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள் 12ஆல் வகுத்துட்டு இந்த உயரத்தை மார்க் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் டாட். பக்கத்துலேயே அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி இந்த 1.5 இன்ச் எடுத்துலையே இந்த ரெண்டையுமே பாக்ஸாக போட்டு விட்டுக்கலாம். இப்போ பாக்ஸாக போட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம கையிலேயே அந்த வளைவை வந்து என்ன பண்ணோம்னா இந்த 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 9க்கும் ஆம்கோலில் 5.5 மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணுறோம். அது வளைவாக வரணும். உங்களுக்கு வீடியோவில் நல்லா வளைவாக வருதாங்கன்னு பார்த்து எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்னும் கவனமாக கவனிங்க. ஏன்னா இப்போ அடுத்த பகுதி தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. இப்போ உள்ள ஒரு 1.5 இன்ச்சு நம்ம வெட்டி தூக்கி அந்தல போட்டுருவோம். அதனால் என்ன பண்ணுறோம்னா வெளி சைடில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வெளியே மார்க் பண்ணிக்கங்க ஆம்கோல் ரவுண்டில். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சைடில் இது இப்படி கிராஸாக வந்து மார்க் பண்ணிட்டுருங்க. பண்ணியாச்சா, சூப்பர். இப்போ அப்படியே அடுத்தது பாருங்கள் என்ன பண்ணுறோம்னா நல்லா கவனமாக பாருங்கள். பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டும் ஒரே அளவில் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பாக வரும். அதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2.5 இன்ச்சு மார்க் பண்ணணும் இல்லைங்களா, அந்த பகுதியில் கீழே 1/2 இன்ச்சுக்கு கீழே இறக்குன மாதிரி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் தட்டு அந்த வளைவு வந்து எப்படி வளைப்போமோ அதே போல் வளைச்சி டாட் வந்து நம்ம போடுறோம். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கீழே இறக்கம் பண்ணுறோம். இந்த பிரஸ்ட்டு பகுதி வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்க காரணத்தினால பிரஸ்ட் இருக்கிறதுனால முன்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம இறக்கிட்டோம். இந்த வளைவு எப்பவுமே கவனமாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். நான் அதனால தான் உங்களுக்கு அந்த வளைவு ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்கோல் பகுதியில் வெட்டும்போது கீழே அந்த டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வெட்டணும். இப்போ அப்படியே அடுத்தது சைடு வெட்டிக்கலாம். இப்போ சைடில் வெட்டிட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த வளைவு பகுதியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெட்டும்போது இந்த கத்திரி வந்து ரொம்ப மேல் நோக்கி தூக்கி கத்திரியை வந்து எப்பவுமே வெட்டக்கூடாது. பேப்பர் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா கத்திரி வந்து ரொம்ப மேலே தூக்கி வெட்டக்கூடாது. கத்திரி வந்து கீழே இறங்கின மாதிரி இருக்கணும். நம்ம அந்த கைப்பிடி பிடிக்கிற இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா
ஒரு 1.5 cm கேப் இருக்கணும். அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் ஒரு சுண்டு விரல் உள்ளே போயிட்டு வர அளவுக்கு கீழே வந்து கேப் வச்சு தான் நீங்கள் வெட்டணும். இப்போ அந்த வளைவுகள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டோம். சூப்பர், கரெக்டாக இருக்குது. இப்போ முன் கழுத்து பகுதியை வந்து நம்ம வெட்டிக்கலாம். இந்த கழுத்து பகுதி வளைவு வந்து சூப்பராக வந்து இப்படியே வளைச்சி அழகாக வெட்டுங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டில் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு இல்லைங்களா, அதுலேயும் 1/4 இன்ச்சிலையும் ஒரு 2 பாயிண்ட் வந்து நான் குறைச்சி விட்றேன். இப்போ ஃப்ரண்ட் தட்டு வந்து சூப்பராக வெட்டியாச்சு, பேக் தட்டும் சூப்பராக வெட்டியாச்சு. இப்போ அடுத்த பகுதியாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸுக்கு போயிடலாம். ப்ளவுஸோடைய ஸ்லீவுக்கு போயிடும். பேக்கு ஃப்ரண்ட் வெட்டினதுனால ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக ரெடி. இப்போ அடுத்தது ஸ்லீவ் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ முன் தட்டில் மட்டும் என்ன பண்ணுறோம்னா லைட்டாக மேலே ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச்சு வந்து கிராஸாக வெட்டி விட்டுக்கலாம். அதையும் வெட்டியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்காக நம்ம இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம். நீங்கள் கிளாத்தில் வெட்டும் போதும் இதே போல் தான் வெட்டணும். இப்போ ஸ்லீவோடைய லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9.5 இன்ச்சு. 9.5 அப்படின்னா தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்திக்கணும். மேலே 1/2 இன்ச்சு, கீழே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அதே மாதிரி கை ஓப்பன் பகுதியிலையும் ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும். ஆக 10.5 வைக்கணும். சரிங்களா? ஸ்லீவ் லென்த்து 9.5. ஸ்லீவ் ரவுண்டு பாருங்கள். ஸ்லீவ் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. இப்போ கையோடைய உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். 10.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நேராக வந்து ஸ்கேல் வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டுலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கை ஓப்பன் பகுதி 9ல் பாதி 4.5. அப்போ 4.5க்கு வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். தையலுக்கு சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் விட்டுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் நம்ம அளவு எடுத்திருந்தோம் இல்லையா, அது பக்கத்தில் அடிக்கை சுற்றளவுன்னு சொல்லி நம்ம ஒன்று எடுத்திருப்போம். அந்த அடிக்கை சுற்றளவு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 12 வருது அப்படின்னா ஒரு 6 இன்ச்சு கீழேருந்து 3 சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு உயரம் வச்சு அதுலேருந்து ஒரு 6 இன்ச்சு வைக்கணும். நல்லா கவனமாக பார்த்திங்கன்னா தான் புரியும். ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக நம்ம ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த வீடியோவும் மறுபடியும் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா அழகாக புரியும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கேல் வச்சு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேக் தட்டு வச்சு இந்த கையோடைய வளைவு பகுதி வந்து கரெக்டாக இருக்காங்கிறத அந்த வளைவுகளை செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது. நம்ம மார்க் பண்ண மார்க்கும் இந்த வளைவு பகுதி சரியாக இருக்குது. இப்போ ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுறோம்னா கிராஸாக வந்து தையல் போட்டு விட்டுக்கலாம். தையலுக்காக கோடு போட்டு விட்டுக்கலாம். சைடில் ஒரு 1.5 இன்ச்சு இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கிராஸாக வந்து ஒரு கோடு நேராக இழுத்து விட்ருங்க. இழுத்தாச்சா? சூப்பர். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்தடுத்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நிறையா வரப்போகுது. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் வந்து உங்களுடைய அளவுகள் எல்லாமே நமக்கு வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பியிருக்கீங்க. நமக்கு உங்களுடைய மெஷர்மெண்ட் அனுப்பின நண்பர்களுக்கான வீடியோக்கள் வரப்போகுது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டைலில் அனைத்து சைஸுக்குமே ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து வரப்போகுது. இப்போ பேக் தட்டு எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் தட்டு எடுத்தாச்சு. ஃப்ரண்டில் வந்து வெளிப்புற தட்டும் உள்புற தட்டும் எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் எடுத்து சூப்பராக வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10க்கு எத்தனை மார்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கருத்துக்களையும் கீழே தெரிவிங்க. தேங்க்யூ வாட்சிங். நன்றி. பாய்.